வாராகி அம்மனின் அருள் பெற நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறை என்ன? கூப்பிய கைகள். வாராகி அன்னை தூய்மையான அன்புக்கு பக்திக்கு வசப்படுபவள். தன் பக்தர்களை இந்த நொடியிலும் காத்தருளும் மனோபாவம் கொண்டவள். இப்படி தன் பக்தர்களையே எந்நேரமும் காத்து அருளும் தேவி அமர ஒரு தூய்மையான இடம் தேவை. இடம் என்பது மாடமாளிகையோ அலங்கார தோரணையோ தேவை இல்லை. அவள் தூய்மையாக இருக்க வேண்டும் என எண்ணுவது தன் பக்தர்களின் மனதை மட்டும்தான். அதுவே போதும் வாராகி தேவி வந்து அமர்ந்து அருள் புரிவதற்கு. கூப்பிய கைகள். வாராகியை வழிபட நினைப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாது. அது உங்கள் வலிமையை குறைக்கும். கூப்பிய கைகள். வாராகியிடம் எனக்கு இது வேண்டும் தாயே கொடு என்று கேட்கலாம். ஆனால் வேறொருவரை கெடு என்று தேவியிடம் வேண்டக்கூடாது. ஏனெனில் கண்ணிமை போல் காக்கும் அன்னைக்கு நம் சத்ருபத்தி தெரியாமலா போய்விடும். நமக்கு தீங்கு செய்பவர்களை வாராகி பார்த்து கொள்வாள். கூப்பிய கைகள். வாராகியின் அருள் நமக்கு இருக்கிறது என்ற கர்வமும் அதனால் மற்றவர்களிடம் தன்னை பற்றி பெருமித பேச்சு இருக்கவே கூடாது. கூப்பிய கைகள். வாராகி நமக்கு முன்கூட்டியே நடக்கப்போகும் நிகழ்வுகளை எண்ணவடிவாக சொல்லி நம்மை எச்சரிப்பாள். அதனை உள்வாங்கும் மன தூய்மை நமக்கு என்றும் வேண்டும். கூப்பிய கைகள். மற்றவர்களுக்காக உங்கள் பிரார்த்தனை அன்னையிடம் அமைந்தால் அது மிகப்பெரிய வலிமை. அன்னை உடனடியாக நம் ஆசையை நிறைவேற்றுவாள். கூப்பிய கைகள். வாராகி அன்னை அருளை பெற முக்கிய விதி புறம் பேசுதல் கூடாது. மற்றவர் படும் துயரத்தைக் கண்டு நாம் அதில் குளிர்காயக் கூடாது. இந்த தீய எண்ணம் இருந்தால் அன்னை அருள் நம்மை என்றைக்கும் நெருங்கவே நெருங்காது. 1000 மந்திரமும் லட்ச எந்திரமும் வைத்திருந்தாலும் அன்னையின் பார்வை நம்மீது படாது. கூப்பிய கைகள். நம் மனத்தில் போய் வஞ்சம் இதெல்லாம் இருக்காமல் இருப்பது நல்லது. ஏனெனில் வாராகி அதில் உடனே அமர்ந்து அருள் புரிவாள். கூப்பிய கைகள். நெறி எனும் முக்கிய விதியை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் பிரியம் கொண்டு அன்போடு அருளாட்சி செய்பவள் தான் இந்த வாராகி அன்னை. என்றைக்கும் ஒவ்வொருவர் எண்ணங்கள் பார்த்து வருபவள் தான் இவள். நன்மை எனில் நலவாழ்வும் அதர்மம் எனில் தண்டனை வாழ்வும் வழங்குபவள் வாராகி. வாராகி அம்மன் வழிபாட்டு பயன்கள் என்ன? கூப்பிய கைகள். எப்போதெல்லாம் துன்பம் அல்லது நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த வாராகி வழிபாட்டை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தேவி உதவுவாள். கூப்பிய கைகள். வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூவுலகிலும் எதிரிகள் இல்லை. வாராகியை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். எல்லாமே வெற்றியை தரும். அனைத்து எதிர்ப்புகளும் மறைந்துவிடும். காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். வராகியை வழிபடுபவர்களை தீய சக்திகள் தொடாது. வாராகியை சரணடைவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் விடுபடலாம். கூப்பிய கைகள். வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் துவம்சம் செய்து தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள். காரியம் அனைத்திலும் துணையிருப்பாள். செயலில் பலமும் பலனும் தந்தருள்வாள் என்பது ஐதீகம். வாராகி அன்னை கூப்பிட்ட குரலுக்கு வந்து நமக்கு உதவுவாள். வாராகி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா? கூப்பிய கைகள். நம்மில் பலரும் அம்மன் உருவப்படங்களை வீட்டில் வைத்து வழிபடுகிறோம். ஆனால் பலரும் வாராகி தேவியின் படத்தையோ அல்லது சிலையையோ வீட்டில் வைத்து வழிபடலாமா? அது நல்லதா? அதற்கென தனி நியமங்கள் ஏதேனும் உள்ளதா என்றெல்லாம் புலம்புகின்றனர். வாராகி தேவி பார்ப்பதற்கு தான் கரடுமுரடான முகம் கொண்டிருக்கிறாள். ஆனால் உண்மையில் சாந்த நாயகிதான் இவளும். வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவியின் படத்தையோ சிலையையோ தாராளமாக வைத்து வணங்கலாம் மற்றும் பூஜித்து வரலாம்.